பிரித்தானியாவில் இந்த கோடை காலத்தில் வெப்பநிலை மீண்டும் 40°C வரை உயரக்கூடும் என வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரிட்டிஷ் வெதர் சர்வீசஸ் அமைப்பின் நிபுணர் ஜிம் டேல் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அதற்கமைய இந்த ஆண்டு கோடை காலத்தில் மிக கடுமையான வெப்ப அலைகள் வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. 40°C என்பது ஒரு கணிப்பாக இருந்தாலும் வெப்பநிலை நிச்சயமாக 30°C மேல் செல்லும் என்பது உறுதி என அவர் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் மாற்றத்திற்கு 2 முக்கிய காரணங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனிம எரிபொருட்களின் வெளியேற்றம் சாதாரண அளவில் அதிகரித்துள்ளதால் காற்றின் வெப்பநிலையில் எவ்வித குறைவும் ஏற்படவில்லை. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் இந்த காலநிலை மாற்றம் வட ஆப்பிரிக்கா மற்றும் ஸ்பெயின் வழியாக பிரித்தானியாவிற்கு வெப்ப காற்றை கொண்டு வரக்கூடும். கடந்த 2025ஆம் ஆண்டின் வசந்த காலம் மற்றும் கோடை காலமானது பிரித்தானிய வரலாற்றிலேயே அதிக வெப்பமான காலப்பகுதியாக பதிவாகியிருந்தது. நீண்டகால வறட்சி மற்றும் தொடர்ச்சியான வெப்ப அலைகளினால் பல இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. அதே போன்றதொரு சூழல் இந்த ஆண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகின்றது. இது குறித்து ஜிம் டேல் குறிப்பிடுகையில், எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக வெப்பநிலை மாற்றமடையாமல் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. எல்னினோ தாக்கம் நேரடியாக லண்டனை பாதிக்காவிட்டாலும் உலகளாவிய ரீதியில் வெப்பநிலையை உயர்த்தி இறுதியில் எம்மையும் பாதிப்புக்குள்ளாக்கும் என தெரிவித்துள்ளார். குறைந்த மழையுடனான வறண்ட காலநிலை நிலவுவதால் பொதுமக்கள் கோடை காலத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள இப்போதே தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக அதிக நீர் அருந்துதல் மற்றும் நேரடி வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.